நீங்க 2 பேரும் தப்பு பாரு பாரு மெடிக்கல் இருக்கு பாப்பா தள்ளி எட்டி ஒண்ணு இல்ல வாங்க சார் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இன்டர்வியூஸ் போகல, வழக்கம் போல இன்டர்வியூஸ்ல சொல்ற மாதிரியே வந்து நேர்களுக்கு வணக்கம் அப்படின்னு இருப்பேன். நம்மளாவே இருப்போம், நம்ம எதுக்கு அதெல்லாம் மாத்திட்டு அப்படிங்கறதான். இன்டர்வியூஸ் போகல, அரசியல் பேசல, பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறோம். நம்ம இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கோம், வேற சேனல்ல நான் பேசியிருப்பேன், நீங்க பார்த்திருப்பீங்க. இன்டர்வியூஸா போயிருப்போம். பல நேரங்கள்ல இந்த சீசன் மட்டும் இல்ல, பல சீசன்ல நம்ம பேசியிருக்கோம். பட் வந்து அதற்கு தடை கிடையாது. ஒரு பெரிய கார்ப்பரேட் உலகம் பெரும் முதலீடோடு பெரும் வியாபாரத்தோடு வந்து இறங்கும்போது அரசுகள், குறிப்பா மாநில அரசுகள் வந்து அதை தடுக்க முடியாம அவதிப்பட்டு போறதுக்கு காரணம் அப்படிங்கிறது அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மத்திய அரசினுடைய ஒரு ஆதரவும் இருக்கக்கூடிய சில காரணங்களும் இருக்கலாம். அதை தாண்டி கார்ப்பரேட் முதலாளிகள் வந்து அனைத்து அரசுகளோடையுமே வந்து தொடர்புலையும் இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. சரி, நம்ம அதுக்குள்ள அவ்வளோ டீட்டெயிலா உள்ள போக வேணாம். இந்த விஷயம் என்ன பத்தி பேச போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதை பேசுறதுக்கு முன்னாடி நீங்க ஏன் அந்த ஷோ போய் பாக்குறீங்க? உங்களை யார் அந்த சேனல்ல போட்டு அந்த டிவியை போட்டு உக்காந்து குடும்பத்தோட உங்களை நீங்க ஏன் போய் பாக்குறீங்க? பார்த்துட்டு ஏன் புலம்புறீங்க? பார்த்துட்டு ஏன் திட்டுறீங்க? பார்த்துட்டு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சமூக வலைதளங்கள்ல ஏன் வந்து பதிவு பண்றீங்க? இந்த ஷோ தடை வேணும் தடை வேணும் ஏன் கத்துறீங்க? நீங்க வந்து பார்க்காம இருந்தா, ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணி உட்காந்து நீங்க பார்க்காம இருந்திருந்தா, அந்த ஷோக்கு வந்து ஆதரவு இல்லாம இருந்திருந்தா 9 சீசன் வரைக்கும் அது எப்படி வந்திருக்கும்? அப்ப நீங்க உங்க மேலதானே பெரிய தப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் கமெண்ட் பண்றவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. ஒரு பக்கம் பிக் பாஸை தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்க இது சரி இது தப்பு அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது எந்த சேனல்ல எங்க வந்து வீடியோ சோசியல் மீடியால பிக் பாஸ் 9 தொடர்பான வீடியோக்கள் வந்தாலுமே 2-3 தரப்பு கமெண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா, உங்களை யாரு போய் பார்க்க சொன்னா, பார்த்துட்டு ஏன் ஐயோ கொயோன்னு கத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்துட்டு அந்த ஷோவை பார்த்துட்டு பாராட்டுறவங்க, நிறை குறைகளை சொல்றவங்க. இதை தாண்டி 3வது ஒரு குரூப் இருக்கு. என்னன்னா, வழக்கமா வந்து இது நம்பர் 1, 2, 3 எல்லாம் இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பெருசா அதை பார்க்காததுனால. அது இப்போ ரீசெண்டா நடக்கக்கூடிய ஒரு 3-4 சீசனுக்கு மேலேயே பிக் பாஸ் ஷோக்குள்ள போட்டியாளரா போறவங்க உள்ள நுழைவதற்கு முன்னாடியே பல லட்சத்தை வந்து ஒரு பிஆர் டீம் கிட்ட கொடுத்து என்னை ப்ரமோட் பண்ணுங்க, என்ன வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆனாதான், அவங்களுக்கான ஒரு ஆதரவு களம் ரெடி ஆனாதான் அவங்க ஒவ்வொரு வாரம் நாமினேஷன்ல வரும்போதும் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? சாதாரண அரசியல், அதாவது நம்ம தலையெழுத்தையே மாத்தக்கூடிய அரசியல் களத்துல இருந்து இந்த சாதாரண டிவி ஷோ வரைக்கும் இந்த பிஆர் டீம், இந்த ஓட்டு மக்களை கவர்றது, மக்களை கவர்ந்து எப்படி ஓட்டுக்களை வாங்குறது, நான் மோசமானவளா இல்லை நான் கெட்டவளா இல்லை நான் நல்லவளா இருந்தா கூட என்னோட பிம்பத்தை எனக்கு இப்படிதான் வேணும், எனக்கு மக்கள் ஓட்டு போடணும், நான் இப்படிதான் இங்க நடந்துப்பேன், நான் இப்படிதான் நடந்துப்பேன், என்ன மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க, அதுக்கு இந்தாங்க காசு அப்படிங்கிற அளவுக்கு இந்த பிக் பாஸ் ஷோ வந்து ரொம்ப சொல்லவே முடியல. ஒரு மிக பெரும் அரசியல் கட்சிகள் கூட தேர்தல் நேரத்துல இந்த அளவுக்கு திட்டமெல்லாம் போடுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து இந்த ஷோல வந்து அவ்வளோ அரசியல் நடக்குது. அதை தாண்டி ஒரு மிக பெரும் கலாச்சார சீரழிவு இந்த பிக் பாஸ் ஷோ. ஏன்னா முன்னாடி 1, 2 பிக் பாஸ் 1, 2 நான் பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். 1, 2 சீசன் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கல. ஸோ அப்ப இருந்ததுக்கும் இப்ப பார்த்தா, இப்போ இந்த நிகழ்ச்சி இந்த சோசியல் மீடியா முழுக்க வந்து இந்த பீப் போட்டு பாரு, இந்த பிக் பாஸ் சீசனுடைய தற்போதைய அந்த சீசன் 9 போட்டியாளர்கள் பார்வதி கமருதீன் அவங்க பேசிக்கக்கூடிய, அவங்க இந்த ஷோல என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் வந்து வரும்போது அதை சமூக வலைதளங்கள்ல படிக்கிறோம். ஸோ அதை பத்தி நம்ம பேச வரும்போது போய் அந்த ப்ரமோ சின்னதா ஷார்ட்ஸா ப்ரமோ எல்லாம் போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் பார்த்தாவே நமக்கு வந்து உட்காந்து அந்த ஃபுல் ஷோவை பார்க்கவே முடியல. நேற்று 1 டே நடந்ததே நம்மளால வந்து பார்க்க முடியல. அப்படிதான் இருக்கு. இந்த பாரு கமருதீன் இதே வேலையை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது.
இப்படி ஒரு ஷோக்கு ஏன் இங்க தடை வர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு இல்லையா, எந்த மாநிலத்திலயும் தடை வாங்க முடியல. எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத்ல நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் வந்து மாசுபடுது, நிறைய தண்ணீர் புழங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை முன் வச்சு அவங்க வந்து தடைன்னு சொன்னாங்க. மறுநாளே வந்து அவங்க போய் எங்க போய் வாங்கணுமோ அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா. சோ அதனால இது வந்து மிக பெரும் கார்ப்பரேட் உலகங்கள் கையில் இருக்கும்போது அரசோடு சேர்ந்து மக்களும் நின்னாதான் வந்து அதுக்கு தடை அப்படிங்கிற ஒரு முடிவு வரும். ஆனா இந்த ஷோல நம்ம தடை வருதா இல்லையா, பிக் பாஸ் 9க்கு அப்புறம் 10 வருதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையே வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச நான் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி சாரோட இப்பதான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்தேன். அவர் சொல்லும்போது கூட இனி அடுத்த சீசன் தமிழ்நாட்டுல வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னாரு. சரி, அதை பொறுத்து பார்ப்போம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்திலேயே விஜய் டிவில இருந்து ஒரு ப்ரமோ வெளியாகி இருக்கு. என்னன்னா பிக் பாஸ் சீசன் 9 பிக் பாஸ் இருக்காரு இல்லையா, விஜய் சேதுபதி அவர் வந்து ரெட் கார்டு கொடுக்குறாரு 2 பேருக்கு. யாருக்கு அப்படின்னா கமருதீனுக்கும் பார்வதிக்கும். இததான் கொடுங்கன்னு சொல்லிதான் சமூக வலைதளங்கள் முழுக்க வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்காங்களே அவங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. இப்படியும் ஒரு பெண் வந்து பேச முடியுமா, இப்படியும் ஒரு பெண் நடந்துக்க முடியுமா, இவெல்லாம் எந்த மூஞ்ச வச்சுட்டு வெளியில போய் வாழ்வா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மக்கள் வந்து அப்ப எந்த அளவுக்கு பார்த்திருக்காங்க இது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இந்த பார்வதிக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு போய் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணம் இருக்கா, அதாவது பார்வதிக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கா அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியல. ஏன்னா அவங்களுடைய சக மீடியா பர்சன் தான் விஜே பார்வதி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்ல விஜேவா இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க ஃப்ரீலான்சர் ஆகி ஃபாரின் ட்ரிப் அது இதுன்னு ஃபாரின் ட்ரிப் போற வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல போட்டு அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க அந்த மாதிரியான ஃபாரின் ட்ரிப் வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ்க்கு வராங்க. சோ பார்வதிக்கு இப்படி ஒரு ஆசை, கனவு, எண்ணம் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. அது அவங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு. ஆனா பார்க்கக்கூடிய மக்களுடைய விமர்சனங்கள் இப்படியாதான் இருக்கு. பார்வதி மீது யாருமே எந்த ஒரு நல்ல விமர்சனத்தையுமே வைக்கவே இல்ல விஜய் டிவியினுடைய அந்த பிக் பாஸ் டீமினுடைய பிளான் தானா இது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஏன்னா இதே ஷோல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மிக பெரும் விமர்சனங்களை பெற்றது வந்து முதல் இடத்துல இருக்கக்கூடியது இந்த பலூன் அக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்ம அந்த வேர்டை தவிர்த்தலாம் நினைக்கிறேன், அரோரா. அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருக்காங்க, அந்த பேரை நம்ம தவிர்த்தலாம். சோ அந்த அரோராவை வந்து இன்னைக்கு பிக் பாஸ் ஆரம்பத்துல பிக் பாஸ் மேல நம்மளே பேசியிருக்கோம். பிக் பாஸ் போட்டியாளர்கள்ல இந்த பெண்கள்லாம் வந்திருக்காங்களே, அப்ப இவங்கெல்லாம் தான் வந்து சமூகத்துக்கு முன்னுதாரணமா, இவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா தான் பிக் பாஸ் இருக்கா? பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ வந்து முன்னாடி என்ன சொல்லி நீங்க கொண்டு வந்தீங்க, அதாவது திறமைசாலிகள் இங்க வந்து உங்களுடைய திறமைகளை காட்டுங்க, இங்க இருந்து வெளியில போகும்போது அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் அப்படிங்கறதா இந்த பிக் பாஸ் ஷோவோடைய, அதாவது அடுத்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறதா அந்த ஷோ ஓப்பனா பார்க்கணும் அப்படின்னா. ஆனா அந்த ஷோல சொல்லப்பட்டது என்ன, உண்மையாலுமே மத்தவங்களுடைய பார்வை என்ன, பிக் பாஸ்குள்ள போனா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அடுத்து அவங்க வந்து வெளியில போகும்போது அவங்க ஒரு, ஏன்னா லாஸ்ட்லியா ஆரி அப்படின்னு இன்னும் 2-3 பேர், இன்னும் 2-3 நடிகர்கள் எனக்கு சரியா பெயர் தெரியல, ஃபீல்ட் அவுட் ஆனவங்க இல்ல புதுசா சினிமாக்கு வரணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாம் வந்து சினிமாக்குள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா ஒரு கார்டா வந்து பிக் பாஸ் பயன்பட்டு இருக்கு இல்லையா. அப்படி சரி ஒரு திறமைசாலிகளுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் வந்து ஆரம்பத்துல வந்து இதன் மீது பெரும் விமர்சனம் வராம இருந்தது. ஆனா அதற்கு பிறகு ஒவ்வொரு சீசனும் தாண்டி போக ஒரு அபியூஸ், வல்கரா பேசுறது, அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப மோசமா தான் பிக் பாஸ் போயிட்டு இருக்கு. இந்த சீசன் 9 வந்து ரொம்ப ரொம்ப மோசம். இந்த முன்னாடி இந்த போட்டியாளர்கள் லிஸ்ட் வெளியானப்போ அந்த அரோரா மேலதான் வந்து பல்வேறு நபர்கள், அரோரா அப்புறம் இன்னொருத்தவங்க, அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல, பட் வந்து அவங்களை இந்த அளவுக்கு இது பண்ணிருக்க வேண்டாம். கரகாட்டம் ஆடுறவங்கள இந்த திருவிழாக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது பண்ணிருக்காங்க. அவங்கள கூட வந்து வேற வழி இல்லை, எனக்கு வேற வழி, இதை கூட ஏத்துக்க முடியாதுதான், பிழைக்கிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குதான், இருந்தா கூட அவங்களுடைய அந்த சூழல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. சோ அதனால அவங்கள கூட ஒரு லிஸ்ட்ல ஏத்துக்கிட்டாங்க மக்கள். ஆனா இந்த அரோரா அப்படிங்கிற அந்த பொண்ணை வந்து ஏத்துக்கவே இல்லை. ஏன்னா வயசும் சின்ன வயசு, அழகு இருக்கு, திறமை இருக்கு, படிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தும் ஏன் இந்த பொண்ணு இப்படி இந்த பொண்ணெல்லாம் வந்து போட்டியாளரா? அப்ப சமூகத்துக்கு பிக் பாஸ், விஜய் டிவி என்ன காட்ட வராங்க? இவங்களெல்லாம் செலிபிரிட்டி ஆக்கி பேட்டி இவங்களை வளர்த்து விட்டு இவங்களை பிக் ஸ்கிரீனுக்கோ இல்ல சீரியல் ஸ்கிரீனுக்கோ எங்கேயோ ஒன்று அனுப்புறீங்க நீங்க, இல்ல அவங்க என்னவோ ஆயிட்டு போறாங்க, இவங்களை பேட்டியெல்லாம் எடுத்து அடுத்து
வந்து சேனல்ஸ் வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் விவிஐபிஸா, இவங்கெல்லாம் செலிபிரிட்டிஸா? அப்ப சமூகத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? நீங்க வீட்ல இருந்து கண்டமேனிக்கு வீடியோ போடுங்க, வீடியோ போட்டு நீங்க வந்து யூடியூப்ல பிரபலமாகுங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து தூக்கிட்டு வந்து பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோல விஜய் டிவி கொண்டு வருவாங்க. அதுக்கு பிறகு நீங்க பெரிய செலிபிரிட்டி ஆயிடுவீங்க. இதுதான் ஒரு முன்னுதாரணமா அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலேயே வந்து இதை வந்து பேசியிருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த ஷோவோட எண்டுல இந்த அரோரா அப்படிங்கிற அந்த பொண்ணை என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ பாவம், ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா இவளுடைய சூழல் அப்படி பண்ணிருச்சு போல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வையாளர்களுடைய ஒரு கனிவு அந்த பெண் மீது பெறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும், இந்த சோசியல் மீடியா முழுக்க பிக் பாஸ் 9 தொடர்பான விமர்சனங்கள் எழுதப்படுவதையும் வீடியோக்கள் பேசப்படுவதையும் பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சுக்குது. இது ஒரு விஷயம் இருக்கு. அதை தாண்டி பார்வதி என்ன இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு புரியவே இல்லை. ஏன்னா முன்னாடி நான் ஒரு 2 சீசன் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவைப்படுற நேரத்துல தான் வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாவது இன்டர்வியூஸ்க்கு போகணும் அப்படின்னு தேவைப்படும் போது தான் நான் போய் பார்ப்பேன். அந்த பார்க்கும்போது வந்து கமல்லாம் வந்து ரெட் கார்டை தூக்கி காட்டியிருக்காரு. விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து இந்த சீசன் ஆரம்பிச்சிருந்தே மரியாதையும் கிடையாது, அவர் பேச்சை யாரையும் மதிக்கிறதும் கிடையாது. அவரையே வந்து பேசின பலமுறை விமர்சிச்ச கமல்ஹாசன் அவர்களே விமர்சிச்சிருக்காங்க. ஆனா விமர்சிச்ச அடுத்த நொடி அவர் வந்து இந்த பிரேக் முடிச்சு வரும்போது அவர் பாக்குற பார்வையிலே வந்து சைலண்ட் ஆகி சாரி கேட்டதெல்லாம் உண்டு. ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பாரு, நான் பிக் பாஸ் வந்தா எந்திரிச்சு நிக்கணும்ன்ற மரியாதை தெரியாதான்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பாரு. மதிக்கவே இல்லை இந்த சீசன் முழுக்க அவரை. அப்படி இருக்கும்போது பார்வதி கமருதீனுக்கு எப்பயோ ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். ஆனா சோசியல் மீடியா முழுக்க மக்கள் முழுக்க வந்து விஜய் சேதுபதி அவர்களை திட்டி, இப்படி ஒரு பிக் பாஸா, இந்த விஜய் சேதுபதிக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டி, இது பிக் பாஸ் ஷோவை வந்து மூடணும், இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் ஷோ வரக்கூடாது அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னா பார்வதினா ஒரு பொண்ணா அவங்க அம்மா வந்தப்போ எதுக்கு அவங்க அம்மாவுக்கு மட்டும் ஸ்பெஷலா 24 hours பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க சொன்னாங்க? அவங்க அம்மா இருந்து இந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்வதியை வந்தா வந்து லாஸ்ட்லியாவோட அப்பா வந்தப்போ எப்படி எல்லாம் பேசினாங்க, அந்த மாதிரி எல்லாம் பார்வதியோட அம்மா வந்து என்ன பேச போறாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல அவங்க வந்து வேற ஒரு டோன் எடுத்து பேசினாங்க. அப்போ ஓவர் மெச்சூரிட்டியா இருக்காங்களோ, சரி ஒரு பெண் ஒரு ஆண் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸை அவங்க வந்து மதிக்கிறாங்க, அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு நாசுக்கா சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையுமே மக்கள் கிட்ட எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒரு தரப்பு இப்படியும் ஒரு தரப்பு அப்படியும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க சொல்லிட்டு போய் ஏதாவது மாற்றம் இருக்கு பார்வதி கிட்ட? ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு முன்னேற்றமும் இல்லை. அப்போ எல்லாருமே அலோவ் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. விஜய் டிவி, பிக் பாஸ், அந்த ஷோவோட ப்ரொடியூசர், தயாரிப்பாளர், பார்வதி, பார்வதியினுடைய அம்மா கம்ருதீன் அவங்களுடைய இது பத்தி நமக்கு தெரியல. சோ அதனால இது என்ன ஷோ இது? கடைசியில நேத்துக்கு ஒரு கார் டாஸ்க்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. இதே டாஸ்க் எல்லாம் வந்து பல சீசன்ல நடந்திருக்கு. அதெல்லாம் எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த சீசன்ல இவ்வளவு அபியூஸா, இவ்வளவு கெட்ட கெட்ட வார்த்தைகள், அபியூஸா பேசுறது, சாண்ட்ராவே ஆரம்பிச்சிருந்தா கூட அந்த பெண்ணு கீழே தள்ளி உதச்சு தள்ளினாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அவ்வளோ அக்யூரேட்டா நமக்கு பார்க்க முடியல. ஏன்னா நம்ம இந்த வீடியோ வெளியில வர நேரம் சாட்டர்டே, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ வர நேரம் உங்களுக்கு நீங்க பிக் பாஸ் பார்க்க உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல தெரியும் நமக்கு வந்து திரைப்படம், அதாவது குறும்படம் போட்டு காட்டும் போது காலால உதச்சாங்களா பார்வதி அப்படிங்கிறது தெரியும். காலால உதச்சு தள்ளியிருந்தாங்கன்னா அது வந்து பிக் பாஸ் தண்டனம் கொடுக்குறாரு, ரெட் கார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மனித வாழ்வுல நம்ம யாரையுமே துன்புறுத்தாம வாழணும், நம்மளும் பிழைக்கணும். அதுக்காக மற்றவங்க துன்புறுத்தி ஏறி மிதிச்சு ஏறுறதெல்லாம் வந்து அவங்களுக்கான அந்த இது இருக்கும் இல்லையா, கர்மா எல்லாம் இருக்கு இல்லையா. சோ இதை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ஏன்னா 2 பெண் குழந்தைகளுக்கு அம்மா, அந்த பெண் குழந்தைகள் விவரம் தெரியாத குழந்தைகள் இல்லை, அந்த பெண் குழந்தைகளும் தன்னோட அம்மாவை மிஸ் பண்றாங்க. அப்படிங்கும்போது 24/7 அவங்க பார்க்க கூடும் காட்சிகள். அப்படி இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி என்ன சொல்றது, ஒவ்வொரு நாள் எபிசோட் நைட்டு போடுறாங்க இல்லையா, அந்த இதை பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது தன்னுடைய அம்மாவை இப்படி ட்ரீட் பண்றாங்க, தன்னுடைய அம்மாவை எட்டி உதைச்சிட்டாங்க, தன்னுடைய அம்மா கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த பெண் பிள்ளைகள் எவ்வளவு துடிப்பாங்க இல்லையா. அப்புறம் இன்னொன்னு சாண்ட்ராவுடைய பேக்ரவுண்ட ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம ஒரு போட்டிக்கு போறோம், யார் எப்படி எக்கெடுக்கிட்ட போனா என்ன, நம்ம ஜெயிக்கிறதா நம்மளுடைய நோக்கம், அதெல்லாம் கரெக்டு தான். மனிதாபிமானம்னு ஒண்ணு அங்க இருக்கணும் இல்ல, அது இல்லாம நீங்க ஜெயிச்சு என்னத்தை சாதிக்க போறீங்க அப்படிங்கிறதும் இருக்குல்ல. அதுக்கு மொத்தமா நீங்க என்ன பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து ரெட் கார்டு வந்துச்சு, இப்ப 2 பேரும் வெளியேற போறீங்க. அப்ப நீங்க இவ்வளவு நாள் பண்ணதுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்கு? பிளஸ் பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ, நீங்க வெற்றி தோல்வி, ஒரு போட்டிக்கு போயிருக்கீங்க, ஜெயிச்சு வரீங்க, அதையெல்லாம் தாண்டி நீங்க யார் அப்படிங்கிறது இந்த உலகமே தெரிஞ்சுக்க போகுது. அப்போ அது தெரிஞ்சும் நீங்க இப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய புத்தி என்ன? ஏன்னா பலமுறை வந்து நான் இது
ப்ரமோலாம் பார்த்துட்டு வந்தேன், ஷார்ட்ஸ் இதெல்லாமே. பலமுறை நாய் குலைச்சது, இந்த பாத்ரூம் சீன்ஸ், இந்த மாதிரி அதெல்லாம் பேச எனக்கு விருப்பம் இல்லை. ரொம்ப 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 மோசமான ஒரு சீசன் இந்த பிக் பாஸ் 9. இது மாதிரி இன்னொரு பிக் பாஸ் இங்க தமிழ்நாட்டுல ஒளிபரப்பவே கூடாது அப்படிங்கறதா நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு. விஜய் சேதுபதி அவர்கள் ரெட் கார்டு இன்னைக்கு கொடுத்திருக்காரு. இது ரொம்பவே லேட்டு, இது ரொம்ப 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 லேட்டு. ஓகே, நம்ம இதுக்கு மேல இதை பேசணும்னா நம்ம ஆள் மனதுல இருந்து இன்னும் ஆதங்கங்கள் பல வந்துரும். அதனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பிக் பாஸ்க்கு மக்களிடையே வந்து வரவேற்பு 50% குறைஞ்சிருக்கு. அடுத்த சீசன்லாம் போட்டா பாப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் நம்ம மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் சொல்லும் போதும் 50% குறைஞ்சிட்டாங்க. இனி அடுத்த சீசன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜய் சேதுபதி, குறிப்பா விஜய் சேதுபதி அவர்களுக்குமே இது மிகப்பெரிய கெட்ட பெயர். விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஏன் ஒரு காசுக்காக இவ்வளவு இப்படி மானம் கெட்டு போய், ஓப்பனா சொல்லணும்னா அதான், இவ்வளவு மானம் கெட்டு போய் நீங்க அதை பண்ணணுமா அந்த ஷோவை அப்படிங்கிறது தான். அவருமே முன்னாடி சொல்லியிருந்தார், நான் நிறைய கடன்ல இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். எல்லா மனுஷனுக்கும் கடன் இருக்கு இல்லையா? அதனால நம்ம இதுக்கு மேல பேச வேணாம். எனக்கும் பிடிச்ச ஆக்டர் தான், உங்களுக்கும் பிடிச்ச ஆக்டரா தான் இருந்திருப்பாங்க. எப்படியோ போய் அந்த வலையில மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். பட் மத்தவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மிகப்பெரும் ஒரு தலைகுனிவு தான் விஜய் சேதுபதி அவர்களுக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இந்த பிக் பாஸ் ஷோக்கு தடை வேணும். மக்கள் வந்து பார்வதி கமருதீனோட அந்த ரியாக்ஷன்ஸ் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷோவை பத்தி, இந்த ஷோ வேணாம் அப்படிங்கிற ஒரு குரல் மக்களிடமிருந்து வந்திருக்கா அப்படின்னா கேட்டா தெரியல. ஒரே ஒரு கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, வேல்முருகன் தலைமையில இயங்கக்கூடிய கட்சி, அவங்க மட்டும் எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெட் கார்டுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.